அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி உமன்ஸ் டே டு ஆல். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்தது. எங்கள் குட்டீஸுங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போன்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ஸ்நாக்ஸோட நேம்லாம் என்னன்னு தெரியல. இன்ஸ்டாவை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் கண்டப்பட்டுச்சு. சரி இதை செஞ்சு கொடுக்கலாமேன்னு அதை தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இது கொஞ்சம் சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரவையை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துக்கோங்க. ரவை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். இது கூட சால்ட்டு, கொஞ்சம் ஓமம் வந்து நல்லா கையில் நுணுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டு அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அது மாவு கொஞ்சம் அப்படியே செட் ஆகட்டும்னு வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அந்த மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி அது நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது ஒரு 12 பார்ட்டாக நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ப்ராடாக இருக்க பக்கத்துலேருந்து இப்படி உருட்டிகிட்டே வந்தோம்னா அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துடும். நான் வந்து ஒரு உருண்டை வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டு திரட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி சர்க்கரையும் அப்ளை பண்ணி மேலே அப்படியே திரட்டி எடுத்துட்டேன். அது வந்து டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதை போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செய்யணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா கரிஞ்சு போயிடும். ஸ்லோவிலே வச்சு நல்லா நம்ம எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாகவே வந்துடும். அப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்தது. நாங்கள் இது கூட வந்து சாஸ் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. என்னோடய தம்பிக்கு அன்றைக்கி பர்த்டேவாக அவன் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வேறு வாங்கிட்டு வந்தா, குலோப் ஜாம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதையும் கூட வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்படியே ஒரு சின்ன கேக் கட்டிங்கும் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். கேக் வந்து சூப்பராகவே இருந்தது இந்த ஃப்ளேவர். யாருக்கு ஃபஸ்ட்டு ஊட்டுறதுன்னு ஒரு போட்டி வந்துடுச்சு. அப்புறமா 2 பேருக்கும் சேமான்ட்டு அந்த மாதிரி ஊட்டியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் இல்லைன்னு பார்த்தா நிறைய ஸ்நாக்ஸே வந்துடுச்சு. ஒன்ஸ் அகைன் ஹேப்பி உமன்ஸ் டே டு ஆல்.